சற்று முன் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் கணவர் மீது மேலும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். வணக்கம் ராமசுந்தரம். இருட்டுக்கடை உரிமையாளருடைய மகள் கணவர் மீது மற்றும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகார்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் ஸ்ரீ கன்சிகா மற்றும் அவரது கணவர் பல்ராம் சிங் ஆகியோருடைய வரதட்சணை பிரச்சனை இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த புகார் நெல்லை மாநகர மகளிர் காவல் நிலையத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து இரு தரப்புக்கும் இடையே சம்மன் அனுப்பப்பட்டு அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை அன்று அந்த இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகன் பலராம் சிங் கோயம்புத்தூரிலிருந்து நேரடியாக ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை ஏற்கனவே சம்மன் மூலம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனுக்கு பதிலளிக்கும் வகையில அவர் தரப்புல இருந்து வழக்கறிஞர் மட்டும் நேரடியாக ஆஜராகி 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டிருந்தார். அதாவது பணி உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இருப்பதாக 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டிருந்தார். இந்த நிலையில தற்போது அந்த இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் ஸ்ரீ கன்சிகா தரப்புல தற்போது மேலும் ஒரு புகாரானது மாநகர காவல் ஆணையாளரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்ல தனது கணவர் ஏற்கனவே வழக்கு விசாரணைக்கு ஆஜராக சொன்ன நிலையிலையும் ஆஜராகாமல் 10 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார். அவர் பணி என்ற காரணத்தை பொய்யாக சொல்லி இந்த கால அவகாசம் பெறப்பட்டிருப்பதாகவும் வெளிநாடுக்கு தப்பி செல்வதற்கான திட்டத்தை தயார் செய்திருப்பதாகவும் உறவினர்கள் தரப்புல தனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் வெளிநாடு தப்பி சென்றால் அவரிடம் விசாரணை நடத்த முடியாது. அதனால் அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனு தற்போது காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் ஸ்ரீ கன்சிகா தரப்புல வழக்கறிஞர்கள் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மனு மீதான விசாரணையை தொடங்குவதற்காக காவல்துறை ஆணையாளர் தரப்புல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.